வீர தியாகி கமோனியின் தியாகங்கள் வாழ்கவே. அண்டை நாட்டு அடிமைகளுக்கு மத்தியில் சிங்கமாய் கர்ஜித்த மாவீரன் வாழ்கவே. ஒன்றிய அரசே மோடி அரசே கண்டனம் செய் கமோனியை படுகொலை செய்த அமெரிக்காவை கண்டனம் செய் கமோனியை படுகொலை செய்த அமெரிக்காவை கண்டனம் செய் இஸ்ரேலே கண்டனம் செய் மோடியே காக்காதே கள்ள மௌனம் காக்காதே கைவிடாதே இந்தியாவை நேசிக்கும் ஈரான் மக்களை கைவிடாதே இந்தியாவை நேசிக்கும் ஈரான் மக்களை கைவிடாதே. அடுத்தபடியாக வரவேற்புரை நமது மாவட்ட பொருளாளர் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட பொருளாளர் வரவேற்புரை. அம்மா வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை, இஸ்ரேல் பயங்கரவாதமே, போரை நிறுத்து, அப்பாவி பொதுமக்களை கொல்லாதே. மனிதநேய ஜனநாயக கட்சி தலைமையில் அனைத்து கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களது அண்ணன் கண்மணி காதர் அவர்களையும், மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் அருமை அண்ணன் எழுச்சி உரை ஆற்ற இருக்கும் திருச்சி ஷரீப் அவர்களையும், சிறப்பு அழைப்பாளர் எம் முகமது யாக்கூப் மாநில துணை செயலாளர் அவர்களையும், மதிப்புக்குரிய மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட துணை செயலாளர் ஹாபில் மஹபூஜான் அவர்களையும், எஸ் தங்கப்பாண்டியன் மதிப்பிற்குரிய எம்எல்ஏ உயர்திரு எஸ் தங்கப்பாண்டியன் எம்எல்ஏ அவர்களையும், பேங்க் பி ராமமூர்த்தி ராஜபாளையம் தெற்கு நகர செயலாளர், எஸ்ஏ மணிகண்ட ராஜா ராஜபாளையம் வடக்கு நகர செயலாளர், கண்ணியமிகு இமாம் எம் முகமது ரபிக் தலைவர் அவர்கள், வி ரவி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர், பி கே விஜயன் ராஜை நகர செயலாளர், எம் மகாலட்சுமி சிபிஎம் மாவட்ட செயற்குழு, எம் சுப்பிரமணியன் ராஜை நகர செயலாளர், பி சரவணன் PALLB மாவட்ட செயலாளர், ஜனாப் H லிவாவுலுதீன் விருதுநகர் தெற்கு மாவட்ட தலைவர், ஹஜ்ரத் ஆர் சையது இப்ராஹிம் ஃபைசி மாவட்ட செயலாளர், சையது ஜஹாங்கீர் மாநில செயலாளர், டி இப்ராஹிம் பாபு விருதுநகர் மாவட்ட செயலாளர், லீ பகத்சிங் அவர்கள் BABL மாவட்ட செயலாளர், தமிழரசு மாநில துணை செயலாளர் ஊடக பிரிவு, தோழர் வை தேவதாஸ் தலைமை ஒருங்கிணைப்பாளர், ஐ ஜெயபிரகாஷ் மாநில துணைத் தலைவர், அனைவரையும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்றதோடு இந்த ஆர்ப்பாட்ட களத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. கொஞ்சம் இப்போதான் புதுசா வந்திருக்காரு, அதாவது பேர் பூரா வாசிச்சிருக்காரு, கட்சியை சொல்றாரு. இத்திகாத்துல் உலமா சபையுடைய கண்ணியமிகு
இமாம் ரபீக் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மதிப்புக்குரிய ரவி மாமா அவர்களை, தோழர் விஜயன் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அருமை சிந்தனையாளர், முற்போக்கு பேச்சாளர், முற்போக்கு செயலாளர், அதாவது வீரியம் அடைந்த ஒரு ஆளுமையான ஒரு பெண் தலைவர் என்று கூட சொல்லலாம், தோழர் மகாலட்சுமி அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தோழர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய மாவட்ட செயலாளர் சையது இப்ராஹிம் பைஜி அவர்கள், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்துடைய மாவட்ட செயலாளர் பகத் சிங் அவர்களை, தமிழ் புலிகள் கட்சியின் தமிழரசு அவர்களை, ஐந்திணை மக்கள் கட்சியுடைய தேவதாஸ் அவர்களை, விடுதலை சிறுத்தைகளுடைய என அருமை அண்ணன் சரவணன் மாவட்ட செயலாளர் அவர்களை, பகுஜன் திராவிட கட்சியின் மாநில துணை செயலாளர் அருமை பிரகாஷ் அவர்களை அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக இந்த கண்டன உரையை இந்த தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்த இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய என உணர்வுள்ள ஒரு பற்றாளர்களும் உறவாளர்களும் நாம் இணைந்திருக்கிறோம். அப்பொழுது நாங்கள் ரொம்ப மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்காகவும் எல்லா வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை, இத்திகாத்துல் உலமா சபை அவர் நோம்பு திறக்க போகணும். அதனால தலைவர் ரபீக் அவர்கள், இமாம் ரபீக் அவர்கள் கொஞ்ச நேரம் பேசுவார்கள், கண்டன உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்திருக்கக்கூடிய அத்துணை கட்சி தலைவர்கள் ஓர் அணியிலே இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த ஒரு கொடி, எல்லா கொடிகளும் சேர்ந்து ஒற்றை இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்று வெள்ளிக்கிழமை இறைவனுக்கு நாங்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்துவிட்டு நோன்பு நோற்ற நிலையிலே வெறும் வயிற்றிலே இறைவனுக்காக வேண்டி நாங்கள் எல்லாம் இருந்திருக்கக்கூடிய இந்த சமயத்திலே இறைவனுடைய அருள் இறங்கக்கூடிய இந்த நோன்பு என்று சொல்லுவார்கள், அந்த மாதத்திலே இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக பள்ளிவாசலில் இருந்து கரமேந்திருக்கிறார்கள். அநியாயமும் அட்டூழியமும் எங்கெல்லாம் அரங்கேறுகிறதோ அங்கெல்லாம் இறைவனுடைய உதவி நிச்சயமாக வந்து தீரும். ஏனென்றால் இது போன்று எல்லா கட்சியும் இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறப்போரை நடத்துகிறோம் என்றால் இது இறைவனுடைய ஒரு அத்தாட்சி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் தூதர் சொல்லுவார்கள். அநியாயமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக குரல் கொடுப்பதே ஒரு அறப்போர் என்று எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே வந்திருக்கக்கூடிய எல்லா தோழமை கட்சிகளும் அநியாயத்திற்கு எதிராக இன்று போராட வேண்டும் என்று இந்த போராட்டத்திலே நாம் எல்லாம் கலந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே அமெரிக்கா யகோதத்திற்கும் இஸ்ரேலுக்கும் நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், இறைவன் குர்ஆனிலே அநியாயக்காரர்களை பற்றி சொல்லுவான். யாரெல்லாம் அநியாயம் செய்யறாங்களோ, யாரெல்லாம் அட்டூழியம் செய்கிறார்களோ, வரலாறு முழுக்க நாம் புரட்டி பார்த்தால் நிச்சயமாக உண்மை வெல்லும், அநீதி வீழும் என்பதற்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது. இறைவன் ஏன் இவர்களை விட்டு வைத்திருக்கிறான் என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே தோணலாம். அதற்கு இறைவனை பதில் சொல்கிறான். வலா யஹ்ஸபன்னல்லதீன, அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா நாம் செய்யக்கூடிய அநியாயமும் அட்டூழியத்தையும் இறைவன் பார்க்கவில்லை என்று எண்ணிக்கொண்டார்களா? நிச்சயமாக அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய எல்லா அட்டூழியங்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வருவார் என்று இறைவன் சொல்லுவார். அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனிடத்திலே கரமேந்திருக்கிறோம். இறைவனுடைய உதவி நிச்சயமாக வரும் என்பதிலே எங்களுக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. அதற்குள்ளாக அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், அநியாயமான விஷயங்கள், அந்த தலைவரை அநியாயமான முறையிலே கொலை செய்திருக்கிறார்கள்.
இந்த குழந்தைகள் என்று பார்க்காமல், பெண்கள் என்று பார்க்காமல் அவர்களை எல்லாம் அட்டூழியமான முறையிலே கொலை செய்திருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்திலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்து இந்த அறப்போரை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த ஒற்றுமை நிச்சயமாக அவர்களுடைய கதவை தட்ட வேண்டும். இந்த ஒற்றுமை தமிழகத்தின் மூலமாக, இந்த ராஜபாளையத்தின் மூலமாக அந்த எதிர்ப்பை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். என்றால் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே, ஆள் மனதிலே பதிய வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய அட்டூழியம் செய்யக்கூடிய ஆட்சியாளர் வந்தாலும் சரி, மக்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வந்தாலும் சரி, அதிகார பலத்தோடு வந்தாலும் சரி, எந்த நிலையிலும் இறைவன் எங்களை கைவிட மாட்டான், இறைவன் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பான். இது போன்ற எல்லா கட்சிகளின் மூலமாக இன்று ஒரு அணியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இறைவன் குர்ஆனிலே எப்படியோ சொல்லுவான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். இதற்கு என்ன அர்த்தம் சொன்னா, இறைவனுடைய ஜோதியை அட்டூழியத்தின் மூலமாக, அநியாயத்தின் மூலமாக நீங்கள் எல்லாம் அழித்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? இறைவனுடைய சக்தி நிச்சயமாக அங்கே ஜெபித்தே தீரும், அதை சம்பூரணப்படுத்தி நாம் தீர்வோம் என்று இறைவன் சொல்லுவான். இது போன்ற அநியாயங்கள், அட்டூழியங்கள் நடக்கும் போது நாம் எல்லாம் இன்று ஒரு குரலிலே நிற்பது இறைவனுடைய உதவியை நமக்கெல்லாம் பெற்றுத்தரும். அந்த அடிப்படையிலே தான் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய இராணுவங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்தாலும், எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், உங்களிடத்திலே எவ்வளவு பெரிய படை பட்டாளங்கள் இருந்தாலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய ஒற்றை சொல்லிலே உங்களை எல்லாம் அடக்கி விடுவோம். அதற்கு என்ன அர்த்தம்? எங்களுக்கு இறைவன் போதுமானவன், எங்களுடைய பாதுகாவலன் இறைவன் ஒருவனே, அவன் நிச்சயமாக இது போன்ற அட்டூழியம் செய்யக்கூடிய மக்களை அழுத்தொழிப்பான் என்பதிலே எவ்வித மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. எனவேதான் எங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் அட்டூழியம் நடக்கிறதோ, அதிலே முதல் வரிசையிலே ஒரு இஸ்லாமிய நின்ற ஆக வேண்டும். அவன் நின்றால்தான் அவன் இஸ்லாமியனாகவே இருக்க முடியும். அது யாருக்கு நடந்தாலும் சரி, அது இஸ்லாமியனாக நடந்தாலும் சரி, மாற்று மத சகோதரருக்கு நடந்தாலும் சரி, எங்க எல்லாம் அநியாயம் நடக்கிறதோ அந்த அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய முதல் வரிசையிலே ஒரு இஸ்லாமியன் நின்ற ஆக வேண்டும். இது அவனுக்கு சொல்லக்கூடிய கட்டாய கடமை. அவன் நாவால் தடுத்தாக வேண்டும், கரத்தால் தடுத்தாக வேண்டும், உள்ளத்தால் கவலைப்பட்டே ஆக வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை. இது போன்ற அநியாயமான அட்டூழியம் நடக்கக்கூடிய இந்த நிலையிலே நாம் எல்லாம் இன்று ஒன்று கூடி இருக்கிறோம். நம்முடைய இந்த கருத்தை இறைவன் எப்படி கொண்டு சென்று அவருடைய காதுகளிலே முழக்க வைப்பானோ அப்படி முழங்க வைப்பானாக. இது போன்ற அட்டூழியம் செய்யக்கூடிய, அராஜகம் செய்யக்கூடிய, இது போன்ற கொடுமையான கொடுங்கோளர்களை விட்டும் இறைவன் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் அருளும் உதவியும் நமக்கு வந்தே தீரும் என்று எடுத்துரைத்த ஹசரத் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சு சரவணன் BA அவர்களை நேரத்தின் காலம் கருதி சிறு வணித்துணைகள் கண்டன ஆர்ப்பாட்டம் வரை நடத்த அறிகிறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஈரான் நாடு அமெரிக்காவின் போர் வெறிக்கு பலியாகி இருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்பது உலகம் முழுவதும் தனது ஆளுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று உலக ரவுடியாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை கண்டித்து அமெரிக்க இஸ்ரேல் படைகளின் காட்டுமராண்டித்தனமான தாக்குதலை கண்டித்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் கண்மணி காதர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற கூட்டணி கட்சியினுடைய இந்த ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்க ஏகாதிபத்தியம் இதை போல ஈரானில் இதை போல அணு ஆயுதம் இருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே அந்த நாட்டின் அதிபர் சதாம் ஹுசைன் அவர்களையும் தூக்கிலிட்டு கொண்டது. அதை போல அவர்கள் ஆயுத வியாபாரத்திற்காக, அவருடைய அதிகார திமிருக்காக நாடு முழுவதும், உலகம் முழுவதும் அவர்கள் போர் வெறியை தூண்டிவிட்டு தன்னுடைய அதிகார வலிமையை அவர்கள் நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். இதில் என்ன ஒரு ஸ்லோகம் என்று சொன்னால், ஈரான் நாடு இந்தியாவிற்கு நட்போடு இருந்த நாடுதான்.
ஆனால் அந்த ஈரான் இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் போர் விதிமுறை மீறல் நடந்திருக்கிறது. மருத்துவமனைகளிலும் சிறுமிகள் படிக்கிற பள்ளிகளிலும் இவர்கள் ஆயுதங்களை ஏவி அணுகுண்டுகளை போட்டு அங்கு கொண்டிருக்கிறார்கள். இந்த மனித உரிமை மீறல்களை கண்டிப்பதற்கு இந்த இந்தியாவிற்கு மனதில்லாமல் போய்விட்டது. ஜனநாயகம் இந்த நாட்டில் செத்துக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பிஜேபி இந்தியாவிலே கடந்த 11 ஆண்டுகளில் ஜனநாயகம் இங்கு செத்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தை அழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த பிஜேபி அரசு என்றைக்கு இந்த பீடை பிடித்த பிஜேபி அரசு இந்தியாவை விட்டு விரட்டப்படுகிறதோ அன்றைக்கு தான் இங்கு ஜனநாயகம் காக்கப்படும். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியும் எங்கள் எழுச்சி தமிழர் அவர்களும் எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதற்கெல்லாம் முதல் குரலாய் விடுதலை சிறுத்தைகளின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். சதாம் ஹுசேன் அவர்கள் கொல்லப்பட்ட போது தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை புலிகள் அங்கு தமிழ் மக்கள் தாக்கப்பட்ட போது அங்கும் அவர்களுக்கு ஆதரவாக களம் நின்று போராடியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அங்கு தமிழர்கள் என்பதற்காக நாங்கள் அவர்களுக்காக போராடினோம் என்று சொன்னாலும் கூட அங்கு சிங்களவர்கள் பெரும்பான்மை, தமிழர்கள் சிறுபான்மை. ஆகவே சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு வரை இந்த மக்களுக்காக தனது வாழ்வை தியாகம் செய்து இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வழியில் நாங்கள் என்றும் செல்வோம். இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக எங்களுடைய முழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஈரானுக்கு ஆதரவாக நமது பிரதமர் அவர்கள் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். கண்டனத்தை தெரிவிக்கும் வரை நாங்கள் இந்த கூட்டு இயக்கமாக சேர்ந்து இந்த இந்திய அரசை வன்மையாக கண்டித்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அடுத்தபடியாக அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் லீ பகத்சிங் BABL அவர்களை கண்டன உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் இஸ்ரேலையும் கண்டித்து உலகத்திலே ஜனநாயக படுகொலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிக்க வெறிக்கு எதிராக ஈரான் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே மதச்சார்பற்ற சக்திகளை ஒன்றிணைத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் ராஜபாளையத்தினுடைய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் கண்மணி காதர் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களே, மதச்சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர செயலாளர் அருமை தோழர் PK விஜயன் அவர்களே, எனக்கு முன்னதாக இங்கே கண்டன உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் அருமை தோழர் ரவி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர செயலாளர் தோழர் சுப்பிரமணி அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் தோழர் கணேசன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் அன்பு தோழர் ஐயனன் அவர்களே, கைத்தறி சங்கத்தினுடைய வேலுச்சாமி அவர்களே, தோழர் பிச்சைமுத்து அவர்களே, எனக்கு முன்னதாக இங்கே கண்டன உரையாற்றிய அருமை தோழர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களினுடைய அன்பை பெற்ற மாவட்ட செயலாளர் தோழர் சரவணன் அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கின்ற ஊமத்துறை அவர்களே, அதே போல இங்கே கண்டன உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய செயலாளர்களே, இந்திய யூனியன் தேசிய லீக்கினுடைய பொருளாளர் அருமை தோழர் சையது அவர்களே, எனக்கு பின்னே இங்கே விளக்கமாக உரையாற்ற இருக்கின்ற
உழைக்கும் மக்களினுடைய ஒப்பற்ற தலைவனாக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய அண்ணன் நாகை திருவள்ளுவனுடைய ஆதரவை பெற்ற அருமை தோழர் தமிழரசு அவர்களே, ஐந்திணை மக்கள் கட்சியினுடைய தேவதாஸ் அவர்களே, பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய ஜெயபிரகாஷ் அவர்களே, இன்னும் மதச்சார்பற்ற முன்னணி ஊழியர்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர், இப்பகுதியினுடைய பகுதியினுடைய உழைக்கும் தோழர்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் மகாலட்சுமி அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தையோடு கண்டனத்தையும் இந்த நாட்டிற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, இன்றைய தினம் நாம் இங்கே குழுமியிருப்பது ஆதிக்க வெறிக்கு எதிராகவும் உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டும் விதத்திலே இன்றைக்கு ஏகபோக முதலாளிகளினுடைய அடையாளமாக திகழக்கூடிய ட்ரம்ப் அவர்களினுடைய வருகைக்கு பிறகு உலகம் இன்றைக்கு சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ட்ரம்பை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது, ட்ரம்ப் போன முறை இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் உலகத்திற்கே ஒரு அதிர்ச்சியை கொடுத்த சம்பவம். கருப்பினத்தினுடைய ஒரு தோழனை கழுத்திலே போட்டு மிதித்து கொள்ளும் பொழுது மூச்சு முட்டுகிறது என்று அவன் விட்ட குரல், அன்றிலிருந்து அவர் துவங்கப்பட்டது கருப்பின மக்களுக்கு எதிராகவும் உழைக்கு வாழும் மக்களுக்கு எதிராகவும் அவர் தொடங்கப்பட்ட அந்த சாம்ராஜ்யம்தான். அவரினுடைய இன வெறியின் காரணமாக, நிற வெறியின் காரணமாக பல்வேறு நிலைகளில் அவர் பல்வேறு நாடுகளின் மீது அவர் தாக்கிய விவரம், குறிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல், அந்த இஸ்ரேலை கையில் வைத்துக் கொண்டு பல்வேறு நாடுகளுக்கு இன்றைக்கு நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அச்சுறுத்தக்கூடிய விதத்தில இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விளைவுதான் அவர் இன்றைக்கு ஈரான் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல். நேற்றைய தினம் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. இந்தியாவினுடைய பிரதமர், எல்லோருக்கும் நான் பூமியினுடைய தாய் என்று சொல்லிக் கொள்பவர், தனக்குத்தானே பல்வேறு பட்டங்களை கொடுத்து கொண்டவர், நான் தான் உலகத்தினுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய நாட்டுக்குள், அதுவும் இந்தியாவினுடைய கப்பற்படையை விசாகப்பட்டினத்தில அழைப்பின் பேரால், இந்தியாவினுடைய அழைப்பின் பேரால் ஈரான் ராணுவ படைகள் பயிற்சிக்காக வந்தவர்கள் பயிற்சியை முடித்துவிட்டு திரும்பும் பொழுது இந்தியாவினுடைய பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஓசன் என்று சொன்னால் நான் தான் என்று சொல்லுகின்ற பிரதமர் மோடி அவர்களினுடைய, இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இந்தியாவிற்குள்ளேயே தாக்கியது மாதிரிதான், இந்தியாவினுடைய எல்லைக்குள் தாக்கியது மாதிரி தான். அவர் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி ஏவுகணையை விட்டு அடித்து கிட்டத்தட்ட 140 பேரை கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் தான் சொல்வீர்களே, நான் தான் இந்த நாட்டிற்கு எல்லோருக்குமான பூமியினுடைய தாய் என்று சொல்வீர்களே, உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? உங்க வீட்டுக்குள்ள வந்து, உங்க நாட்டுக்குள்ள வந்து அடிச்சுட்டு போறான, அப்ப கூட கண்டனம் தெரிவிக்க வேண்டாமா? இந்தியா என்ன சாதாரணப்பட்ட நாடா? இந்தியா அமைதியின் தூதுவன், உலகத்திற்கு சத்தமின்றி, யுத்தமின்றி, ரத்தமின்றி விடுதலையை பெற்று தந்த மகாத்மா காந்தியினுடைய பூமி இந்தியா. இந்த இந்தியாவிலிருந்து ஒரு கண்டன குரலை கூட உங்களால் தெரிவிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் யார்? நீங்கள் யார் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். குறிப்பாக வலதுசாரி சக்திகளினுடைய பாதுகாவலனாக, வலதுசாரி சக்திகளினுடைய அடையாளமாக இந்தியாவை திரும்புவதற்கு நீங்கள் நடவேற்றினால் அதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இடதுசாரி சிந்தனைகளில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா அதனை வேடிக்கை பார்க்க முடியாது. உலகத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய
வெறிக்கு அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிற்குள் இந்தியா வந்துவிட்டது என்று பல்வேறு நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சில தினங்களுக்கு முன்னால் அவர் விதித்த வரி இந்தியாவுடைய முடிவை இந்திய மக்களும் இந்திய நாடும் தான் எடுக்கணும். ஆனால் இந்தியாவுடைய முடிவை அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் எடுக்காருன்னா இந்த நாடு யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ரஷ்யாக்காரங்க கூட எண்ணெய் வாங்கக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய வெனிசுலாவோட நீங்க உறவு வச்சுக்கூட கூடாதுன்னு சொல்றதுக்கு பிரதமர் மோடி வேணா இங்க முடிவு எடுக்கலாம் எங்களுடைய பிரதமர் என்கின்ற முறையில். ஆனால் உன்னை முடிவெடுக்கக்கூடிய வகையில் அங்க இருக்கக்கூடிய ட்ரம்ப் முடிவெடுக்கார, இது எவ்வளவு பெரிய கேடு. இந்த நாடு இதற்கு முன்னால் 200 ஆண்டுகளாக போராடி விடுதலை பெற்ற நாடு. இந்த நாடு இன்னும் ஒரு விடுதலை போராட்டத்தை சந்திக்க வேண்டுமா? ட்ரம்பினுடைய காலடியில் நாங்கள் கிடக்கணுமா? மோடி அவர்களே, அதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? 500% வரியை போட்டாரு, 50% வரியை போட்டாரு. அப்பயும் நீ பேசல. இவ்வளவு ஏன்? ஆக்கிரமிப்பு, அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டுக்குள் பிரச்சனை ஏற்படுத்தும் விதமாக வந்தேரிகள் என்று சொல்லி அப்பாவி மக்களை அங்க இருக்கக்கூடிய ட்ரம்ப் வெளியேற்றினார. அதே போல நீயும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றுவோம் என்று அறிவித்தீர் ட்ரம்பை பின்பற்றி. அதே ட்ரம்ப் எங்களுடைய மக்களை, இந்தியாவினுடைய மக்களை ராணுவ விமானத்தில் கைகளை கட்டி கால்களை கட்டி கொண்டு வந்து ஓ வீட்டில் விட்டுட்டு போன. அப்பையும் உனக்கு கோபம் வரல, அப்பையும் நீ கண்டனம் தெரிவிக்கல. அமெரிக்கா சொல்வதையெல்லாம் கேட்பாய் என்றால் இந்தியா என்ன அமெரிக்காவுக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கா? நான் கேட்கிறேன், அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்தியா மக்கள் இருக்குமா? இந்தியா ஒரு சுதந்திர நாடு, விடுதலை பெற்ற நாடு. இந்தியாவிற்கென்று தனி அரசியலமைப்பு சட்டத்தை உழைக்கும் வர்க்கத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அதுதான் ஜனநாயகம், அதுதான் எங்களுடைய அடையாளம். உன்னுடைய அடையாளம் கிடையாது. ஆனால் மோடி இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? மோடி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய காலில் நிற்கின்றார். எதற்கும் கண்டனம் தெரிவிக்க மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா எதுக்கு? இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே, உங்களால் ஒரு கண்டன அறிக்கையை கூட செலுத்த முடியாமல் உங்களுடைய செயலாளரை விட்டு சொல்லுதீங்கன்னா, அதுவும் 5 நாள் கழிச்சு. ஏன் செத்தது என்னைக்கு? அந்த நாட்டு மக்கள் மீது அவங்க போட்ட குண்டுகள் எத்தனை? அந்த மக்கள் இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கண்டன அறிக்கையை கூட தெரிவிக்க முடியாதவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் எங்க இருக்காரு? அவரை நாங்கள் நீ தேடித்தான் பிடிக்கணும். இதுக்கு முன்னால வெளியுறவுத்துறை அமைச்சர் என்னென்ன பேச்சு பேசுனீங்க? இதே பாகிஸ்தான் மீது தாக்குதல் வரும் பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசின பேச்சு என்ன? இன்றைக்கு எங்க போனார் வெளியுறவுத்துறை அமைச்சர்? இதையெல்லாம் உலக நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னுடைய இனவெறியும் மத வெறியும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் பிரதமர் மோடி சமீப காலமாக வலதுசாரி சக்திகளினுடைய அடையாளத்தின் அவர்களுடைய பிடியில் இருக்கிறார். ட்ரம்ப் என்ன சொல்லுதாரோ அதைத்தான் கேட்பாரு. நாளைய தினம் கூட ட்ரம்ப் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையில தலையிட்டதுதான். இந்திய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. ஆனால் பிரதமர் மோடி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ட்ரம்ப் நேரடியாகவே தலையிடுதார். ஒரு நாட்டோடு இன்னொரு நாடு உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்பது அரசியல் அமைப்பு சட்டம். உனக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. ஆனா அதுல தலையிடுதிய, இதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? அதை எப்படி இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் வேடிக்கை பார்ப்பார்கள்? குறிப்பாக நேற்றைய தினம் இங்க இருக்கக்கூடிய உலக நாடுகளுக்கே அறிவிக்கக்கூடிய வகையில் உன்னுடைய உச்ச நீதிமன்றம், அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம் கண்டித்தத அதை பார்த்து கூட ட்ரம்புக்கு தெரியாதா? என்ன சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம்? ட்ரம்ப் போட்ட அறிவிப்பு சட்டவிரோதமானது. உடனடியாக ட்ரம்ப் அவர்களே உலக நாடுகளை அச்சுறுத்தி ஆதிக்கமான வரிகளை விதித்ததை கண்டித்து நீங்கள் அவர்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நான் சொல்லல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லல, இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லல. யார்? உன்னுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது.
நீ சட்டவிரோதமானவர் தான் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது என்றால், நாளைக்கு கூட நாளைக்கு கூட அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றம் கூடுச்சுன்னா ட்ரம்ப் இருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் ட்ரம்பினுடைய அறிவிப்பு தனிப்பட்ட முறையில், அவருடைய பகை தனிப்பட்ட பகை, முஸ்லிம் மக்களோடு அவருடைய பகை தனிப்பட்ட பகை. இந்த பகைக்கு அமெரிக்காவினுடைய அப்பாவி மக்களை கூட்டணியில் சேர்க்க முடியுமா? இல்ல அந்த மக்கள் தான் விட்டுருவாங்களா? நாளைக்கே நாடாளுமன்றத்தை கூட்டினால் அங்கே விவாதம் வரும். அங்கே ஏற்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கம்யூனிஸ்ட் சக்திகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை கேள்வி கேட்பார்கள். யார் கேட்காங்களோ இல்லையோ, உலகத்தில் இடதுசாரி சக்திகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ, அநீதிக்கு எதிராக தலை தூக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய மாமேதை ஷேக் ஓரா அவர்கள் கூறியது போல, கழுகுகளின் கருநிலை புது சமுத்திரத்தை கடக்கும் பொழுது புரட்சி என்னும் விதை முளைக்கும் என்று சொன்னார். அதே போல உன்னுடைய ஆதிக்கத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மனநோயாளிகள் சில பேர் இருப்பாங்க. அவங்க தவறு செய்யும் பொழுது ஐயோ பாவம் ஏதோ தவறு பண்ணுதாருன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மனநோயாளி வெறியாகி பக்கத்துல கடிக்க வந்தா அடிச்சு தூக்கி வெளியே ஓடுறாங்க. அதுதான் நாளைக்கு நடக்கும். இப்பொழுது நீர் பண்ணி கொண்டிருப்பது மனநோயாளியை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். ட்ரம்ப் அவர்களே மனநோயாளியை போல செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. நாளைய தினம் உங்களுக்கான பதில் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. குறிப்பாக உலக நாடுகள், இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், ஐநா சபை என்ற ஒரு சபை, அந்த சபை இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். ஐநா சபை என்பது உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அமைப்பு. அந்த வழிகாட்டக்கூடிய அமைப்பு போர் கூடாது என்பதுதான் அதனுடைய முதல் வரியே. ஆனால் இன்றைக்கு போரை தலைமையேற்றி நான் தான் நடத்துகிறேன் என்று வெளிப்படையாக ட்ரம்ப் சொல்லுகிறார். ஈரான் உடனடியாக சரணடைய வேண்டும், இல்லை என்றால் சுட்டு தள்ளுவோங்கிறார். இதையெல்லாம் ஐநா சபை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அருகாமையில் நம்முடைய தொப்புள் கொடி உறவு சிங்கள பேரினவால் அருகாமையில் இருக்கக்கூடிய இதே இலங்கையில முள்ளிவாய்க்கால் நாம் மறந்திருக்க மாட்டோம். அதில் எப்படி தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்களோ அதே போலதான் இன்றைக்கு ஈரானிலும் காசாவிலும் இன்றைக்கு அப்பாவி மக்களை கொன்று கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்பாக ஐநா இருந்தால் ஐநா எங்களுக்கு தேவையே இல்லை. ஐநா அமைப்பு எல்லோருக்குமானது, சட்டத்தின்படி நடக்கூடிய அமைப்பு. ஆனால் அந்த ஐநா அமைப்பினுடைய சட்டங்களை எல்லாம் மீறிவிட்டு நான் நடப்பேன் என்றால் அதை வேடிக்கை பார்க்க முடியாது. குறிப்பாக ஈரானினுடைய சுப்ரீமசி பவர் என்று சொல்லக்கூடிய சுப்ரீம் பவர் கொண்ட தலைவர் காமேனி அவர்களுடைய படுகொலையை உலக நாடுகள் பார்த்தது. நீ என்ன அவருக்கு நேருக்கு நேரம் நின்று போராடி அவர்கிட்ட போராட்டம் போட்டியா? நான் கேட்க, அப்படி இல்லை என்றால் போர் நடக்க போகுது என்று அறிவிச்சு காமேனியினுடைய அவருடைய படுகொலை நடந்ததா? அவர் பாட்டுக்கு குழந்தைகளோட என்றைக்கும் போல வேலைகளை பார்த்து கொண்டிருந்ததுக்குள்ள திருட்டுத்தனமாக சட்டவிரோதமாக குண்டுகளை போட்டு கொன்றுவிட்டு காமேனியை கொன்றுவிட்டேன் என்று சொல்கிறாய். காமேனி ஒரு உண்மையான தலைவன், உண்மையான புரட்சியாளன் காமேனி. அவனுக்கும் உனக்கும் எட்டி கூட பார்க்க முடியாது. ஆக உலக நாடுகள் இதனை வேடிக்கை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் இதே ராஜபாளையம் பகுதி, இந்த பகுதி பல்வேறு சமத்துவத்திற்காக போராடிய பகுதி. இந்த பகுதியில் அங்கு நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் உலக நாடுகளின் செவிகளிலே பட வேண்டும். உலகத்தில் அநீதிக்கு எதிராக எங்கு தலை தூக்கினாலும் ஜனநாயக சக்திகளும் இடதுசாரி சக்திகளும் இருக்கிறார்கள், முற்போக்கு சக்திகள் இருக்கிறார்கள் என்பதை காட்ட வேண்டிய நேரம் இது. குறிப்பாக நாளைய தினம் நடைபெறக்கூடிய தேர்தலிலே கூட ட்ரம்ப் தலையிடக்கூடும். அதன் அடிப்படையில் தான் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும். இடதுசாரிகளை பொறுத்தவரை போர் கூடாது, சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும், அப்பாவி மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அநீதிகள் ஒடுக்கப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்திய இறையாண்மை எடுத்துரைத்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம் மாவட்ட செயற்குழு அம்மையார் எம் மகாலட்சுமி அவர்களை கண்டன உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கு எழுச்சியோடு நடைபெறக்கூடிய இந்த கண்டன இயக்கம் அனைத்து கட்சி சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய தலைவர் உள்ளிட்ட அத்துணை கட்சிகளின் தலைவர்கள், தொண்டர்கள், தோழர்கள், நண்பர்கள் அத்துணை பேருக்கும், அதையும் தாண்டி இந்த இயக்கத்தை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறுகடை வியாபார நண்பர்கள், பெரியோர்கள், பொதுமக்கள் அத்துணை பேருக்கும் நல்லெண்ணம் கொண்ட அனைத்து கட்சிகளின் சார்பிலே இனிய மாலை பொழுதின் பணிவான வணக்கங்கள். இங்கே நடைபெறக்கூடிய கண்டன இயக்கத்தின் முக்கியமான நிகழ்வு என்பது உலக அமைதிக்கு மிகப்பெரிய அடையாளமாக கிட்டத்தட்ட இந்தியாவோடு 200 ஆண்டுக்கும் மேலாக ஒரு நேச நாடாக இருந்த ஈரான் என்று சொன்னால் இயற்கை வளமாக, இயற்கை அரணாக பாதுகாக்கப்பட்ட ஒரு நாடு, எண்ணெய் வளம் கொள்ளை கொள்ளையாக கொண்ட நாடு. இந்த நாடு என்பது அயல் நாடுகளில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுத்தவர்கள் வாழ்க்கையை உன்னதமாக முன்னேற்றிய நாடு என்று கூட சொல்ல முடியும். அப்பேற்பட்ட நாட்டை மிகப்பெரிய ஒரு பாசிச அடக்குமுறையை கையில் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, பயங்கரவாத கொள்கையை கையில் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா, உலக சண்டியர் என்று தன்னைத்தானே பீற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா மனித மீறல்களை, மனித நேயத்தை, மாண்பை கடைபிடிக்க மறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேல் என்ற மிகப்பெரிய கொடிய அசுரனோடு கைகோர்த்து கொண்டு ஈரான் என்ற ஒரு மகத்தான நாட்டின் மீது நெஞ்சிரத்தோடு நேருக்கு நேராக மோத முடியாமல் நள்ளிரவிலே கயவனாக ஏவுகணைகளை ஏவி மகத்தான ஒரு உச்சக்கட்ட தலைவர் என்று சொன்னால் வார்த்தைகளில் அடக்க முடியாத ஒரு மேன்மைக்கு சொந்தக்காரர். அந்த நாடு முழுவதும் ஒரு ஜனநாயகத்தை, ஒரு மாண்பை முன்னெடுத்து செல்ல வைப்பதற்காக இமைப்பொழுதும் தனக்காக சிந்திக்காத ஒரு மகத்தான கண்ணியமான மனிதர் என்று சொன்னால் ஈரானினுடைய உச்சகட்ட தலைவர் அயதுல்லா காமேனி என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான மனிதர் என்ன செய்தார்? காரணத்தை சொல்லணும். ஏன் கொல்லப்பட்டார்? எண்ணெய் வளத்தை எடுப்பதற்கு அல்லது ஈரானினுடைய இறையாண்மையை எடுத்து செல்வதற்கு ஒருபோதும் ஈரானுடைய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று கம்பீரமாக எடுத்துரைத்த மகத்தான மரியாதைக்குரிய மனிதர் காமேனி. அமெரிக்கா உலக நாடுகளினுடைய எண்ணெய்களை பூரா தான் கொள்ளையெடுத்துக் கொள்ள வேண்டும், உலக நாடுகளின் வளங்களை எல்லாம் தான் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு துணையாக ஆயுதங்களை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி இஸ்ரேல் என்ற நாட்டில் அவருடைய அணு ஆயுத களங்களை வைத்திருக்கிறான். யாரு? அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கொடூரன் ட்ரம்ப். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது என்ன? இஸ்ரேல் காசா மீது ஈவு இரக்கமற்ற முறையில் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், மனிதர்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் 70,000-க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்த நாடு. பசிக்காக குழந்தைகள் மண்ணை பீத்து தனக்கு உணவாக எடுத்துக்கொண்ட நிலைமையை தள்ளிவிட்டவன் இந்த மகாசு கொடூரன் ட்ரம்ப். அதோடு இஸ்ரேலுடைய அதிபர் யாரு? நெதன்யாகு சொல்றான், நானும் ட்ரம்பும் சேர்ந்து ஈரானை ஒருபோதும் ஒரு மக்களையும் மிச்சம் வைக்காமல் அழித்தொழிப்போம் என்று சொல்லுகிற அந்த திமிர், அந்த தெனாவெட்டு ஈரான் மக்களுக்கு வராதா? ஈரான் மக்களுக்கு அந்த எண்ணம் இருக்காதா? குறிப்பாக
அமெரிக்காவினுடைய CIA என்று சொல்லக்கூடிய உளவு பிரிவு நேற்று இன்று அல்ல, ஓராண்டு காலமாக மரியாதைக்குரிய உச்சகட்ட தலைவர் காமேனியை கவனிக்கிறான். எங்கு செல்லுகிறார், எங்கு உறங்குகிறார், எங்கு உணவெடுத்துக் கொள்ளுகிறார், எங்கு அவசர சபை கூடுகிறது என்று இன்ச்சு பை இன்ச்சாக கவனித்து உளவு பிரிவு அமெரிக்காவுக்கு தகவல் அனுப்புகிறது. இதோடு இஸ்ரேலினுடைய மெசோ, அதுக்கு மேல 2 பேரும் களவாணி கள்ள கூட்டணிகள். இந்த கள்ள கூட்டணி 2ம் உளவு பிரிவாக அவரை வேவு பார்த்து அவரை முழுமையாக அழித்தொழித்தோம் என்று சொன்னால் ஈரான் நம் வசப்படும் என்ற ஒரு சின்ன கருத்தில் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியத்தை செய்திருக்கிறார்கள். நள்ளிரவிலே குண்டுமழை பொழிகிறது. ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய ஏவுகணை மிகப்பெரிய அளவிலே ஏவி விடப்பட்டு அதிலே இருக்கக்கூடிய குண்டுமலைகள் பொழிந்து நமது மரியாதைக்குரிய கண்ணியமிக்க தலைவர், உச்சகட்ட தலைவர், ஈரானினுடைய மிகப்பெரிய மனிதனாக போற்றப்பட்ட மனிதர் அவர் கொல்லப்படுகிறார். 168 குழந்தைகள், பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியிலே குண்டுமலை பொழிகிறது. என்னடா மனுஷனீங்க, என்ன மனுஷன்? குழந்தைகள் என்ன தவறு செய்தார்கள்? பெண் குழந்தைகள் துடிக்க 168 பேர் கொல்லப்பட்டதும் இல்லாமல் உயர் ராணுவ தளபதி கொல்லப்படுகிறார், உயர் ராணுவ பிரிவினுடைய கமாண்டர் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் தானடித்த முப்பாக, தான் தோன்றித்தனமாக, எந்தவித ஈவு இரக்கமும் இல்லாமல் ஜனநாயக கோட்பாட்டுக்கு மீறி ஒரு ஈரான் நாட்டை நான் சுவீகரிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக ஈரானை இனியும் தாக்கினால் ஒருபோதும் கைகட்டி வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று சீன கம்யூனிஸ்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சீன கம்யூனிஸ்ட் ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் இனி வருவோம், உனது சண்டியர் தனத்தை எங்களிடம் காட்ட முடியாது என்று கொக்கரித்திருக்கிறது. எங்க தில்லி இருந்தா ட்ரம்ப் வடகொரியா ஆள்கிட்ட மோதிப்பார், தில்லி இருந்தா சீனாவோட மோதிப்பார். வக்கற்றவன், திறமற்றவன். நீ சும்மா வந்து மக்களை நேருக்கு நேராக மோதி இருந்தா சல்லி எலும்பு கூட முன்னால் எடுத்திருக்க முடியாது ட்ரம்ப் அவர்களே. இன்னும் ஒரு பகுதி சொல்ல வேண்டும், நேரம் கருதி சுருக்கமாக. கடாபியை யார் கொண்டார்? மகத்தான புரட்சியாளன் சேகுவேராவை யார் கொண்டார்? சதாம் ஹுசேன். யார் கொண்டது? கடந்த மாதத்திலே கள்ளத்தனமாக நள்ளிரவிலே வெனிசுலா என்ற நாடு உனக்கு அடங்க மாட்டேன், அடிபணிய மாட்டேன், எனது நாடு எனது மக்களை பாதுகாப்பேன் என்று கொக்கரித்து மரியாதைக்குரிய மதுரோ என்ன செஞ்ச? நள்ளிரவில திருட்டுத்தனமா தூக்கிட்டு போறான். கள்ளப்பருந்து கோழி குஞ்சை தூக்குவது போல் வெட்கமாக இருக்க வேண்டும், வெட்கப்பட வேண்டும். உலக நாடுகளின் முன்னால் வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய ஒரு ஈனப்பிறவி. இது வரலாறு. இது ஏதோ முடிச்சுட்டோம், ஜெயிச்சுட்டோம்னு ட்ரம்ப் நினைச்சா ரத்த கரைகளால் எழுதப்பட்ட வரலாறு. காமேனி அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தவர். எனவே உலக நாடுகள் இன்றைக்கு அச்சத்தின் பேரில் கோழி நடுங்குவது போல் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். போர் வந்துவிடுமோ என்று. இல்லை, அதை விட 56 இன்ச்சு அகலம் மார்பளவு கொண்டவன் என்று பீற்றிக் கொள்ளக்கூடிய இந்தியாவின் கேடுகட்ட மோடி இல்ல கேடி. அந்த கேடிக்கு தில்லும் கிடையாது, தெனாவட்டும் கிடையாது. இருந்திருந்தா மரியாதைக்குரிய VP சிங் காலத்திலே போர் வந்த போது போரை நிறுத்துங்கள், இந்திய மக்களை மரியாதையாக நாங்கள் எங்கள் நாட்டுக்கு கொண்டு செல்லுகிறோம் என்று விமானங்கள் மூலம் கொண்டு வந்தார். ஆனா மோடிக்கு தில்லு இருக்கா? விமானமே இல்ல, நம்மகிட்ட விமானமே இல்ல. வெக்கப்பட வேண்டிய தேசம். சொந்தமாக இந்திய நாட்டுக்கு விமானம் இல்லை, அதனால் இந்திய மக்களை கொண்டு வர முடியவில்லை. எனவே வருந்துகிறோம், எனவே வருத்தப்படுவோம் என்று மட்டும் கடந்து போகாமல், மக்களே எங்கோ இடி இடிக்கிறது என்றால் இந்தியாவிலும் மழை பெய்ய வேண்டும். எங்கே ஒரு அநீதி என்றால் அநீதிக்கு எதிராக இனம், மதம், மொழி கடந்து ஆர்ப்பரிப்போம் அநீதிக்கு எதிராக என்ற குரலை ஓங்கி உறக்க சொல்லும் தேசமாக இந்திய தேசம் மாறுவதற்கான சாத்தியம் வெல்வோம் நாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு
தலைமைக்கும் நன்றி பாராட்டி வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஆஹா, இன்னொரு அருமையான ஸ்பீச். அம்மையார் அவர்களுக்கு நன்றி. மகாலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக நமது மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் திருச்சி ஷரீப் அவர்களை எழுச்சி ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, நோன்பு திறக்க, அதாவது 6:35 நோன்பு திறக்கிறாங்க. அதனால விரைவாக முடிச்சிருவோம். நம்மளது மாநில இளைஞரணி செயலாளர் அவர் பேசின பிறகு ஒரு கோஷம் போட்டுட்டு நம்ம இன்ஷால்லா கிளம்பிடுவோம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக மனிதநேய ஜனநாயக கட்சி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலே அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டித்தும் இஸ்ரேலிய அயோக்கியத்தனத்தை கண்டித்தும் மறைந்த உலகத் தலைவர் அயத்துல்லா அலி காமேனி அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையிலே மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் கண்மணி காதர் அவர்களே, இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து கண்டன கோஷமிட்டிருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில துணை செயலாளர், இந்த மாவட்டத்தினுடைய மேலிட பொறுப்பாளர் அருமை அண்ணன் தென்காசி யாக்கூப் அவர்களே, இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அன்சாரி அவர்களே, இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மஹபூப் கான் அவர்களே, எனக்கு பின்னால் நன்றி உரை ஆற்றிருக்கக்கூடிய சம்சுதீன் அவர்களே, இந்த கூட்டத்தினுடைய எங்களுடைய பங்களிப்பிலே உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இத்திஹாதுல் உலமா சபையினுடைய தலைவர் முகமது ரஃபீக் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சரவணன் அவர்களே, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய தோழர் பகத்சிங் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அருமைக்குரிய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அருமை அம்மா மகாலட்சுமி அவர்களே, மேலும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய நிர்வாகிகளே, இந்திய தேசிய லீக்கினுடைய நிர்வாகிகளே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, ஐந்திணை மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அத்துணை பேர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிரம்பி பொழியப்படட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு மிகவும் ரத்தின சுருக்கத்தோடு எனது உரையை நான் நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய ஆர்ப்பாட்டங்கள் என்று பதிவு செய்தார்கள் அனைவரும். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இதை கவனத்திற்குள் காவல்துறையுடைய நண்பர்களும் உளவுத்துறையுடைய நண்பர்களும் செய்தியாளர்களும் பதிவு செய்ய வேண்டும். இது மதச்சார்பற்ற கட்சிகளுடைய கூட்டணி மட்டுமல்ல, மனிதநேயம் கொண்டவர்களுடைய கூட்டணியினுடைய இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இந்தியாவிலே போராட வேண்டிய அவசியம் என்ன? ஈரானிலே ஒரு பிரச்சனை, அதற்கு இந்தியாவிலே ராஜபாளையத்திலே போராட வேண்டிய அவசியம் என்ன? சீனாவிலே ஒரு பிரச்சனை, எதற்காக இந்தியாவிலே ஏதோ ஒரு முக்கில் போராட வேண்டிய அவசியம் என்ன என்று அனைவருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக ஒன்றுமே தெரியாமல் உலாத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கிகளுக்கு இதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அவர்களுக்கும் விளக்கம் தர வேண்டிய ஒரு நேரம் இதுவாக இருக்கிறது. மனிதநேயம் எங்கெல்லாம் மாண்டு இருக்கின்றதோ, சகோதரத்துவம் எங்கெல்லாம் சிதைக்கப்படுகிறதோ, நாட்டினுடைய ஜனநாயகத்தன்மைக்கு எங்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் உண்மையான இந்தியர்கள் அனைவரும் ஒன்று கூடி போராடுவதுதான் இந்தியாவினுடைய வரலாறு என்பதை எனது அன்புக்குரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்திற்கு மத்தியிலே இன்றைக்கு ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து எனது அருமைக்குரிய தோழர்கள் விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், எனது அருமைக்குரிய அம்மா சிபிஐ நிர்வாகியாக இருக்கட்டும், தோழர் பகத்சிங்காக இருக்கட்டும், இன்னும் பல சகோதரர்கள் அதை எடுத்து சொன்னார்கள். ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இந்திய தேசம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து நாம் பல போராட்ட களங்களிலே, பல ஆர்ப்பாட்ட களங்களிலே நாம் எழுத்திக் கொண்டு இருந்தோம்.
இந்த போராட்டத்தினுடைய விதையை விதைத்தவர்களை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஈரானுடைய அதிபர் மரியாதைக்குரிய அயத்துல்லா அலி காமேனி அவர்கள் கொல்லப்பட்ட உடனேயே களத்திற்குள் இறங்கி திருச்சியிலே, குறிப்பாக தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பகுதிகளில், சென்னையிலே இந்த போராட்டம் பற்ற வைக்கப்பட்டது அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்களின் மூலமாக. அண்ணன் மாண்புமிகு மாடத்தமிழர் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய தமிமுன் அன்சாரி அவர்களுடைய தலைமையின் மூலமாக, அதே போல தனி அரசாக இருக்கட்டும், அண்ணன் கருசாசாக இருக்கட்டும், அண்ணன் மல்லை சத்யாவாக இருக்கட்டும், விடுதலை புலிகளுடைய அண்ணன் நாகை திருவள்ளுவனாக இருக்கட்டும், அனைத்து தலைவர்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த முயற்சியின் காரணமாக இந்த தீயானது இன்றைக்கு தமிழகத்திலே பற்ற வைத்துக் கொண்டு தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்திலே இந்த செய்தி நாம் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. எந்த தலைவர்கள் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக திரள்கிறார்களோ, எந்த தலைவர்கள் அநீதிக்கு எதிராக திரள்கிறார்களோ, அந்த தலைவர்கள் அதிகமாக சங்கிகளினுடைய அந்த விமர்சனத்திற்குள்ளாக்கப்படுகிறார்கள், அச்சுறுத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த சங்கிகளுடைய ஒட்டுமொத்த குரங்குத்தனத்தை எல்லாம் தவிடுபடியாக்கி கொண்டு இன்றைக்கு அந்த தலைவர்கள் மிகவும் நெஞ்சுறுதியோடு, நிமித்தத்தோடு இந்தியாவினுடைய இறையாண்மை பாதுகாக்க தமிழகத்திலிருந்து போராடுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு வரலாறு என்பதை நாம் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த அயத்துல்லா காமேனியினுடைய இந்த படுகொலை என்பது ஏதோ சாதாரணமாக நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு படுகொலை அல்ல. இன்றைக்கு அயத்துல்லா காமேனியினுடைய படுகொலை எல்லோரும் பேசுகிறார்கள். ஈரானினுடைய நாட்டிற்காக நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பேசுகிறீர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பேசுகிறீர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் புலர்வார்கள் பேசுகிறீர்கள். அவர்கள் தங்களுக்காக உலக நாட்டுல முஸ்லிம் நாடுகள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பாத்தீங்களா என்று சொல்லி ஒரு கேள்வி நிச்சயமாக எழுப்புகிறார்கள். நிச்சயமாக இந்த நேரத்தில் ஒன்றை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். மனிதநேயத்திற்கு ஆபத்து வருகின்ற போது அதை காப்பாற்றக்கூடிய செயலில் ஒருபோதும் மதத்தை இந்தியர்களாகிய தமிழர்களாகிய நாங்கள் பார்ப்பதில்லை என்பதற்கு இது மிக முக்கியமான சான்று என்பதற்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல அயத்துல்லா காமேனியினுடைய விஷயத்திற்கு இன்றைக்கு அம்மா ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. எனக்கு முன்னால் பேசியவர்கள், ஈரான் என்கின்ற ஒரு தேசம் அந்த நாட்டினுடைய அழகான எண்ணெய் வளம் கொண்ட தேசம், அந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் மிகவும் பாதுகாப்பானது. ஈரான் நாட்டிற்கு என்று சொல்லி பல கொள்கைகள் வரிசையாக இருக்கிறது. என்ன கொள்கை தெரியுமா? அவர்களுக்கென்ற ஒரு ஆடை ஒழுக்கம், அது அவர்கள் நாட்டுடைய உரிமை, அவர்களுக்கென்ற ஒரு வியாபார ஒழுக்கம், அவர்களுக்கென்ற ஒரு தலைமைத்துவத்தினுடைய ஒழுக்கம், இதுவெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஈரானுடைய நாடு. இந்த நாட்டி அவர்களுடைய இடத்திலே அவர்கள் மிகவும் நன்றாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் அதிபரை அவர்கள் தாக்குவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அங்கிடத்தில் அக்கிரமங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறதோ அத்துணை நபர்களுக்கும் ஆதரவு குரலாக வரக்கூடிய நாடுகளிலே இஸ்லாமியர்கள் பல இடங்களில் கொல்லப்பட்டாலும் இஸ்லாமிய நாடுகள் குரல் கொடுக்காத தருணத்தில் முதல் குரல் ஈரான் பதிவு செய்யும். அந்த ஈரானுடைய தலைவர் காமேனி பதிவு செய்வார். அதற்காகத்தான் இன்றைக்கு காமேனி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பாலஸ்தீனத்தினுடைய போராட்டம் நாம் பார்த்திருப்போம். பாலஸ்தீனத்துடைய போராட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் நூற்றுக்கணக்கான பல லட்சக்கணக்கான குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் என்று பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பல குரல்கள் எல்லா இடங்களிலும் எடுகின்ற போது இந்த பாலஸ்தீனத்தினுடைய ஆதரவாக பல நாடுகள் இன்றைக்கு அமைதி காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல எல்லாரும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. உலக நாடுகள் அனைவரும் இன்றைக்கு பாலஸ்தீனத்துடைய பிரச்சனைக்கு ஒரு விதமான காம்ப்ரமைசிங்ல வரும்பொழுது, உதாரணத்திற்கு பாலஸ்தீனத்தோடு பல ஆண்டு காலமான நட்புறவு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவே இன்றைக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இல்லாத போது கூட பாலஸ்தீனத்துடைய மக்களின் மீது மிகப்பெரிய நேசம் கொண்டு அன்பு கொண்டதன் ஒரே காரணமாக கொல்லப்பட்டவர் தலைவர் காமேனி என்பதை நாம் இந்த நேரத்திலே மறந்துவிடக் கூடாது. காமேனியுடைய கொலைக்கு பாலஸ்தீன மக்களின் மீது கொண்ட அன்பு ஒரு மிகப்பெரிய காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது இரண்டாவது செய்தியாக இருக்கட்டும். மூன்றாவது செய்தி என்ன தெரியுமா? இன்றைக்கு தமிழர்கள் நமக்குள்ள ஏன் காமேனியை கொண்டோன்னு ஒரு உணர்வு வருது அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லோருக்கும் இருக்கும். தமிழ்நாட்டில் சரிங்க, காமேனியோட லாங்குவேஜ் ஒன்று அரபி அல்லது ஏதோ ஒரு பாய்ங்க பேசக்கூடிய அந்த உருது அல்ல பாரசீகத்தினுடைய தொடர்பாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லாங்குவேஜ் அவர்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஆனால்
இந்த தமிழகத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தமிழ் உறவினுடைய அந்த தாய் தமிழை தன்னுடைய தாய்மொழியாக வைத்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு காமெனியினுடைய படுகொலை அந்த இடத்தில் மிகப்பெரிய அநீதி என்ற ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால், ஈழத்திலே தாய் தமிழ் உறவுகள் கொல்லப்படுகின்ற போது உலக நாடுகள் மத்தியிலே குரல் கொடுத்த தலைவர்களில் மிக முக்கியமான நபர் அயத்துல்லா காமினி என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நன்றி உணர்வு, அந்த கடமை நமக்கு இருக்கிறது என்ற ஒரே அடிப்படையில் அயத்துல்லா காமினி அவர்களை மரியாதையோடு தமிழகத்தினுடைய மண்ணிலிருந்து நாங்கள் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு சங்கிகளுக்கு மிகப்பெரிய வைத்தறிச்சல் என்ன, இந்த உலக நாடுகள் எங்க போகுது ஏது போகுதுன்னு சொல்லி. ஏறக்குறைய இந்திய தேசத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய ஈரானுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு வார்த்தை மிகப்பெரிய பொய்யான வார்த்தை. இந்தியா என்கின்ற ஒரு தேசம் ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு நட்புறவு கொண்ட தேசம் ஈரானோடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்தியா போன்ற நாடுகள் எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக தன்மையோடு பயணிக்க வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள இந்த சகோதரத்துவ உணர்வு, பாலஸ்தீனத்துக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அந்த உணர்வு, இதே போல பல நாடுகளுக்கும் உள்ள இந்தியாவுடைய தொடர்பு என்பது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம், ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி என்பதை இந்த தருணத்திலே நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான உலக பைத்தியக்காரங்களே மிக முக்கியமான பைத்தியக்காரனா இன்னைக்கு உலகத்தினுடைய ட்ரம்ப் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை நான் சொல்லல, அறிவாளியா பேசக்கூடிய எல்லோரும் இன்றைக்கு நிச்சயமாக ட்ரம்பை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், தன்னுடைய நாட்டினுடைய பிரதமர் செய்யக்கூடிய, தன்னுடைய நாட்டினுடைய குடியரசு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அதிபர் செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த நாட்டு மக்களாலேயே இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்று சொன்னால், அது இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய நடவடிக்கை என்பதை அன்பிற்குரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அமெரிக்கா உலக நாடுகளுக்கு பேசக்கூடிய, அதாவது நான் பத்திரிகையாளர் சந்திப்புல கூட பேசும்போது திருச்சியில சொன்னேன், சண்டை இல்லாத இடங்கள்ல சண்டையை மூட்டி விடுறதும், எங்கெல்லாம் சண்டை 2 நாட்டுக்கு நடந்துட்டு இருக்கதோ அங்க மூக்க நுழைக்கிறது தான் இந்த ட்ரம்பினுடைய வேலை என்று சொல்லி நான் ஒரு விஷயத்துல பதிவு செய்திருந்தேன். நிச்சயமாக இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கையும் இதே போன்றுதான். உலக நாடுகள் மத்தியிலே ட்ரம்ப் செய்யக்கூடிய அநியாயம் என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஈரானுடைய இடத்துல இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்ன தெரியுமா? ஓராண்டு காலமாக ஈரானோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் உலக நாடுகள் மத்தியிலே பதிவு செய்தார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்துல எப்படா 9 மணிக்கு காலையில் 5 மணிக்கு தொழுதுகிட்டு இருந்த ஒரு குடும்பத்துல உச்சபட்ச லீடரை கொள்வதற்கு மனது வருகிறது என்று சொன்னால், உலகத்திலே கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற ஒரே அச்சம், எங்களை யார் கேட்பார், நாங்கள் அனைத்துக்கும் துணிந்தவர்கள், நாங்கள் உலக நாடுகளுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ட்ரம்ப் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த செயல்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டினுடைய ராணுவத்தினுடைய போர்க்களம் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் என்று சொன்னால் நாம போய் போராடுவோமா? இந்தியாவுடைய ராணுவமும் எந்த ராணுவத்துல ஆப்போசிட்ல வராங்களோ அந்த ராணுவம் போராட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஈரான்லையும் இஸ்ரேலுக்கும் நடக்கப்பட்ட அந்த போர்க்கட்டத்துல இரு நாட்டினுடைய அந்த ராணுவ வீரர்கள் போராடாமல் நேரடியாக ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச தலைவரை அவர்கள் தாக்குகிறார்கள் என்று சொன்னால், உலக நாடுகள் மத்தியிலே பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகளை இன்றைக்கு அமெரிக்கா துஷ்பிரயோகம் செய்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். அதுதான் உண்மையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் சாதாரணமாக இந்த விஷயத்தை கடந்து சென்று விடக் கூடாது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாடு இஸ்ரேலினுடைய அந்த குரங்கு குட்டிக்கு, இஸ்ரேல் என்ற நாடு இந்த அனாதைகளுக்கு இருப்பதற்கு இடம் கொடுத்தவர்களிடத்திலே படுப்பதற்கு பாய் கட்ட பண்டாரங்கள் இஸ்ரேல் யூத நாய்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வார்த்தை கொச்சையாக இருந்தாலும் அந்த வார்த்தை கூட அவர்களுக்கு நாகரிகமானதுதான் என்பது என்னுடைய மிகப்பெரிய வாதமாக நான் வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் 1962 வரைக்கும் உலக நாடுல ஒரு நாடு இல்லாமல் ஒரு அனாதை கூட்டம் இஸ்ரேல் என்கின்ற கூட்டம். ஹிட்லரினுடைய ஒட்டுமொத்தமான அந்த நாசிப்படை விரட்டி அடிக்கப்பட்டதிலே ஒரே சொற்பமான நபர்கள். ஹிட்லர் அப்ப கூட சொன்னாங்க ஒரு வார்த்தை, நான் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கதையை முடிச்சுட்டேன், ஆனா கொஞ்சம் பேரை விட்டுட்டு போற இந்த உலகத்துல இவங்களால இந்த உலகம் ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்படும் என்பது அன்றைக்கு சொன்ன ஹிட்லர் சொன்ன இந்த நபர்கள் யார் தெரியுமா? இன்றைக்கு இஸ்ரேல் என்ற பலஸ்தீனத்தினுடைய நாட்டை வேட்டையாடி பிடித்திருக்கக்கூடிய இந்த யூத நாய்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியர்கள் இந்த இஸ்ரேலினுடைய யூதர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு நாடு என்று ஒன்று கிடையாது.
இவர்களுக்கு எந்த விதமான ஒரு கொள்கை கிடையாது. இருக்கிற இடத்தை கூட்டி கொடுத்து வாங்குறதா இவங்களோட கொள்கை. உலக நாட்டுல நான் சொல்லல, இதான் உண்மை, இதான் உண்மை. இதற்காக எங்க இடத்துல எந்த ஜனநாயக சக்தி கேட்டாலும் இதான் உண்மை. வட்டிக்கு அதிகமாக பணம் கொடுத்து இடத்தை புடுங்கிறது, மக்கள் மத்தியிலே படுக்கிறதுக்கு பாய் கொடுக்கும் பொழுது உலக நாட்டுல எல்லா இடத்திலும் போய் சொன்னாங்க. எந்த நாட்டுக்காரனும் சேர்க்காத நேரத்தில் பலஸ்தீனத்தினுடைய அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு, வழிப்போக்கர்களாக வந்தவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனம் எங்களோடது என்று சொல்லி கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படியாக்கட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை கொண்டவர்கள் தான் இந்த யூதர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நாட்டை கொள்ளையடிக்கக்கூடிய யூதனும் நாட்டினுடைய வளங்கை கொள்ளடிக்கக்கூடிய அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய இந்த அயோக்கியத்தனத்தை உலக நாடுகள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நம்முடைய பாரதத்தினுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் துணை போகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த ஆர்ப்பாட்டம் வரை நீங்கள் அந்த வெளியுறவுத்துறை செயலாளரை கொண்டு நீங்கள் அறிக்கை செய்திருக்கிறீர்கள். எனது அருமை சகோதரர் அதுக்கு முன்னால் பேசும் பொழுது ஒரு தகவலை பதிவு செய்தார். இந்தியாவோடு ஏறக்குறைய 500 ஆண்டு கால நட்பு கொண்ட ஒரு நாடு, ஜனநாயகத்தினுடைய தன்மைகளை கொண்ட நாடு. ஈரானை விட்டுருங்க, ஈரான் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட செய்திகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்தியா என்பது ஒரு செக்குலர் தேசம். இங்கு காதர் வாழலாம், இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டோபர் வாழலாம், இங்க இருக்கக்கூடிய ஒரு சிங்கு வாழலாம், இங்க இருக்கக்கூடிய ஒரு கணேஷ் வாழலாம். இப்படிப்பட்ட ஒரு நாடுதான் நம்முடைய நாடு. எதற்காக இங்க இருந்து ஒரு குழு கொடுக்கும்? இதே சவுதி அரேபியா, அமெரிக்க ஐக்கிய அமீரகம் இதுவெல்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? காமினியோட போட்டோவை போட்டு எந்த பதிவும் போடக்கூடாதுன்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்காங்க. நான் சொல்கிறேன், அது அந்த அரசாங்கம் என்பது மன்னராட்சிக்கு கீழே வரக்கூடிய ஒரு அரசாங்கம், அவர்களுக்கென்ற ஒரு தனி கோட்பாடு. ஆனா நம்முடைய நாடு என்ன நாடு? நாம ஜனநாயக நாட்டில் இருக்கோம். அப்ப நமக்கு அதுக்கான உரிமை இருக்குங்கிற ஒரே அடிப்படையில் மனிதநேயத்திற்காக நாம் ரோட்ல நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடத்திலே இன்றைக்கு நாட்டினுடைய பாரத பிரதமர் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு? இங்க இருக்கக்கூடிய இந்த அநியாயங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு 5 நாட்கள் ஆகிறது. அதுவும் பிரதமரின் மூலமாக அல்ல, ஒரு துறையினுடைய செயலர் மூலமாக கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்தியா என்ன அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டதாக நீங்கள் அறிவித்து விட்டீர்களா? அப்படி நீங்கள் அறிவித்து பாருங்கள். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் ஒன்று திரண்டு நாட்டினுடைய அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய புரட்சியை கொண்டு செல்வார்கள். இதை எச்சரிக்கையாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜனநாயகத்திற்கு பாதிப்பு வருகின்ற போது, ஜனநாயகத்திற்குடைய விளைவுகளை வருகின்ற போது ஒருபோதும் நாம் அந்த தருணத்திலே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அதே போல நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பாரதத்தினுடைய பிரதமருடைய செயலுக்கு இன்னைக்கு அமைதியா போறாரு. தெரியுமா? என்ன தெரியுமா காரணம்? எனக்கு பின்னால் பேசுவங்க எல்லாமே பேசிட்டீங்க, அதை வச்சுதான் மேற்கோள் காட்ட வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து குறிப்பா இந்தியா எண்ணெய் வளத்தை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய விஷயத்தை என்ன பண்றாங்க? ரஷ்யா கிட்ட நாங்க என்ன வாங்க போறோம்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. சகோதரர் ரொம்ப கவனமா கேட்கணும். இங்க இருக்கக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் உள்ளான கூட்டு, ஏன் அமெரிக்கா இஸ்ரேலை அடிச்சாலோ அல்லது ஈரானை அடிச்சாலோ லெபனானை அடிச்சாலோ ஜோர்டானை அடிச்சாலோ எந்த இடத்துல எவன் அடிச்சாலும் ஏன் நம்ம மோடி கண்மூடித்தனமா ட்ரம்ப் வாழ்க என்று சொல்கிறார் என்பதற்கு இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனாகிய நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதே போல கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு நாங்கள் ரஷ்யாட்ட வாங்குறோங்கிற ஒரு அறிக்கையை ஒரு மாசத்துக்கு முன்பாக கிட்டத்தட்ட எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த அறிக்கை வந்ததுடைய நேரம் நம்ம கண்மணி காதருடைய புள்ள வீட்டு கல்யாணம் இருந்துச்சு. அப்பதான் அந்த 2 நாள்ல நாங்க அறிக்கை எங்க தலைவரோட உட்கார்ந்து அந்த அறிக்கை எழுதுறோம். அப்ப அந்த செய்தி ஒரு மாசம் கூட இல்ல. ஆனா உடனே அந்த இடத்துல என்ன பண்றான்? ஒரு மெயில் ஒண்ணு இந்தியாவுக்கு வருது. என்ன மெயிலு? இதை பேசுவதற்கு தவறுகிறார்கள். இதுதான் நான் சொல்வதுதான் இன்றைக்கு நாட்டினுடைய நம்முடைய பிரதமர் அமெரிக்காவிடம் அடிபணிந்து போவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குமோ என்ற ஒரு அச்சம் எனக்குள் இருக்கிறது. அமெரிக்காவுல இருந்து இந்தியாவினுடைய அந்த தூதர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு ஒரு மெயில் ஒன்று வருது. அந்த மெயில் என்ன தெரியுமா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மெயில் ஒன்று வருது. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மெயில் வந்த பிறகு நாங்கள் ரஷ்யாவிடம் வாங்கக்கூடிய எண்ணெயை முழுமையாக நிறுத்தி ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் சொல்லக்கூடிய இடத்திலே நாங்கள் எண்ணெய் வாங்கிக் கொள்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்திய அரசாங்கம் கொடுத்ததா இல்லையா? அதற்கு பிறகு அமைதியாயிருச்சு விஷயம், ஒண்ணுமே ஆகல. புரியுதா? அதற்கு பிறகு என்ன பண்றாரு? நெதன்யாவை போய் நம்மால் போய் பாக்குறாரு. 2 நாள்ல தான் கமேனியை கொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல இன்றைக்கு ஒரு நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு தேசம்
இந்தியாவிலே 56 இன்ச்சு கொண்டு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நாடுகள் மத்தியில இன்றைக்கு செல்வாக்கு மிகுந்த தலைவராக இன்றைக்கு மாறக்கூடிய மரியாதைக்குரிய பிரதமர் இருக்கிறார். அதை நாங்கள் உண்மையிலே பாராட்டுகிறோம். ஏன்னா இதை இன்னைக்கு நம்மளை தப்பா சொல்லிடுவாங்க பட்டுன்னு. பிரதமர் இன்னைக்கு இந்திய அளவுல உலகம் புற்றப்பெற்ற உலகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில செல்வாக்கு மிக்கவராக இந்திய பிரதமர் இருந்தால் அதற்கு நாங்கள் நிச்சயமாக சந்தோஷப்படுகிறோம், அதை கைத்தட்டி வரவேற்கிறோம், அதை வெடி வைத்து கொண்டாடுகிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த பிரதமருடைய அந்த வெற்றி கொண்டாட்டம் என்பது வெறுமன சங்கிகளுக்கு மட்டும்தான் தெரியுதே தவிர உழைக்கும் வர்க்கத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதி வாய்ப்பு கொண்ட எல்லா மக்களுக்கும் தெரிவது கிடையாது. அப்போ உங்களை இயக்குவது யார் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் நிச்சயமாக வருகிறதா இல்லையா? அந்நியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய நிலவரத்துல சொல்ல வேண்டிய இருக்கு. உலக நாட்டில் எவெல்லாம் அயோக்கியன் என்று நினைத்தோமோ ஒட்டுமொத்த அயோக்கியர்கள் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய நிகழ்ந்த நிகழ்ச்சிற்காக பில்கேட்ஸ் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? உலக பணக்காரர்கள் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு மன்னிப்பு கேட்டார்களா இல்லையா? உலக நாட்டில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை தூக்கி போட்டோன அமெரிக்காவுக்கு பின்னால் நாடுகள் சரணடைந்து அமைதியாக சென்றதா இல்லையா? இதுவெல்லாம் அதுக்குள்ள என்னமோ ஒரு ரகசியம் இருக்கு. அது உங்களுக்கோ அல்லாவுக்கோ ஆகட்டும் நாங்க விடுறோம். இல்லைன்னு சொன்னா மதச்சார்பு இல்லாத மக்கள் என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக இது ஒரு நாள் எப்படி வெளியில வரதான் போகுது. இதை வச்சு இந்தியாவை அரெஸ்ட் பண்ண போறாங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த சூழல்ல இன்னைக்கு நாங்க வச்சு பார்த்தோம்னா இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நான் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த 6ஆம் தேதியுடைய இந்த நாள்ல இதே அமெரிக்கா ஒரு அறிவிப்பு தரானா, நீங்க 30 நாளைக்கு ஒரு மாசத்துக்கான கச்சா எண்ணெயை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவிடம் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நம்முடைய நாட்டினுடைய விடுமுறை, நம்முடைய நாட்டினுடைய ஒட்டுமொத்த இறையாண்மையை இன்றைக்கு மாற்றி அமைத்து இந்தியாவுக்கு உத்தரவு போடக்கூடிய ஒருவனாக அமெரிக்காவில் இருக்கக்கூடியவன் போடுகிறான் என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தன்மையும் இந்திய நாட்டினுடைய இறையாண்மையும் எங்கே இருக்கிறது? மோடி அவர்களே, எங்கே இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை விட்டு விட்டீர்களா? நாங்கள் கேள்வி கேட்கிறோம். மரியாதைக்குரிய மோடி அவர்களே, இந்தியாவினுடைய அந்த ஜனநாயகத்தன்மை விட்டு விட்டீர்களா? நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய கேட்க வேண்டிய உரிமை இருக்கு. இதற்காக நீங்கள் எங்கள் மீது வழக்கு போடலாம், இதற்காக நீங்கள் எங்களுடைய குரல் வலைகளை அழுத்தலாம். ஒன்றும் பெரிதாக அல்ல. எல்லாம் இன்னைக்கு பழகி போச்சு, ரொம்ப எல்லாம் பழகி போச்சு. இன்றைக்கு குரல் கொடுத்து நாம் மிக அமைதியான முறையில எல்லோருக்கும் சென்ற பிறகும் கூட இன்றைக்கு நாட்டினுடைய ஜனநாயகத்தன்மை சிதைக்கப்படுகிறது என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய குரல்களை கொடுக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே நேரத்துல இங்க ஒரு முக்கியமான தலைவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? படுகொலை செய்யப்பட்ட காமினியை பற்றி நாம் பேசுகிறோம் அல்லவா? உலக நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான தலைவர்கள், குறிப்பா அரபுலாம் இருக்கான் பாருங்க. அரபு தெரியுமா யாருன்னு? அரபு தேசம் இருக்கு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கூட தன்னுடைய தோப்புல போடுற அந்த தூக்க தூக்கி முக்காடா போட்டு மூஞ்சிய முடிக்கிட்டாங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல. இது உண்மை. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இதுவெல்லாம் இன்றைக்கு போடப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு தலைவன் உலக நாடுகளுக்கு மத்தியிலே எப்ஸ்டீன் ஃபைல்ஸை கொண்டு ஜனநாயகத்தன்மை கொண்ட நாட்டினுடைய தலைவர்களை மிரட்டி வந்த அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு தலைவணங்காத அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய தரைவரிசைகளில் பெயரில்லாத ஒரே தலைவன் அயத்துல்லா காமேனி என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு புனிதமான தலைவர், பெண்களினுடைய விஷயத்திலே நன்கு ஒழுக்கத்தை பேணிய ஒரு தலைவர், மனிதநேயத்தை பேணக்கூடிய தலைவர். உலக நாடுகளிலே அவன் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினா என்று அல்ல, எங்கு ஒருவன் பாதிக்கப்படுகிறானோ அவனுக்கு குரல் கொடுத்த ஒரு உள தூய்மையான ஒரு மனிதன் அயத்துல்லா காமேனி. அதனால் தான் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் காமேனி மீது இருந்தது, ஈரானின் மீது இருந்தது, உலக நாட்டிலே யாரெல்லாம் இது போன்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு இருந்தது. அன்பிற்கினிய மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்களே, நெத்தன்யா அவர்களே, நீங்க இப்படி எல்லாம் போய் ஒருத்தவங்களை போய் பண்றீங்களே. குறிப்பா ரமலான் மாசம் முஸ்லிம்கள் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல அந்த வீட்டுல குழந்தையோட, நல்லா யோசிச்சு பாருங்க, 4 வயசு குழந்தை குடும்பத்தோட தாத்தா பாட்டி பேரன் மகன் சொல்லி எல்லோரும் தொழுதுகிட்டு நோன்பு தொழுதுகிட்டு இருந்தக்கூடிய தருணத்துல ஒரு பாங்க தூக்கி போட்டு இன்றைக்கு பாங்க அடிச்சிருமே.
ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தருணத்திலே நாம் வாழ்ந்து விடுவோம். என்னுடைய பேச்சினுடைய இறுதி கட்டத்தை நாம் வந்திருக்கிறோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாட்டினுடைய தேசம் எந்த போக்கை நோக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தெரியாது. உலக நாடுகள் மத்தியிலே இன்றைக்கு காமேனி கொல்லப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் மனிதநேயத்தை அவர் நேசித்தார் என்பதற்காகவும், மதச்சார்பின்மை அவர் ஆதரித்தார் என்பதற்காகவும், அவருடைய நாட்டின் கொள்கை அவரோடு வைத்துவிட்டு மற்ற நாட்டவருடைய கொள்கையை அவர் உயரிய கொள்கையாக நினைத்து எல்லா மக்களையும் அரவணைத்ததுதான் மரியாதைக்குரிய அயத்துல்லா அலி காமினி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை அருமைக்குரிய சகோதரர்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தருணத்திலே மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்னவென்று சொன்னால், இந்திய தேசத்திலே நாங்கள் கட்டுப்பட்டிருக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய அரசியமைப்பு சட்டத்திற்கு நாங்கள் உட்பட்டு இருக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய அரசியமைப்புக்கு நாங்கள் எல்லா விதத்திலும் அந்த விதிவிலக்குகளின்படி நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்திய நாட்டினுடைய மக்கள் மத்தியிலே பொது சிவில் சட்டம் என்ற சட்டத்தை கொண்டு வர முயற்சித்தீர்கள். இன்றைக்கு வக்பு திருத்த சட்டத்திலே சட்டம் கொண்டு வர முயற்சிக்கிறீர்கள். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமையை நீங்கள் பறிப்பதிலே நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள். இப்படி இந்தியாவுல பல்வேறு நாடுகள்ல எந்தெந்த மாநிலத்துக்கு எப்படியெல்லாம் இன்றைக்கு மக்களுடைய உரிமைகளை பறிக்கணுமோ, இறுதியா உங்களுக்கு வாக்கு செலுத்தாதவருடைய வாக்க பறிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு SIR என்ற திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து செயல்படுத்தினீர்கள். இது எல்லாவற்றையும் நாங்கள் பொறுத்து கொண்டு நிச்சயமாக அதற்கு பதிலடி கொடுத்து கொண்டுதான் இந்திய தேசத்திலே ஜனநாயக அடிப்படையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அப்படியே தான் நாங்கள் வாழ்வதற்கு கடமைப்படுகிறோம், அப்படி ஆசைப்படுகிறோம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய மக்களுடைய எல்லா போக்கையும் நீங்கள் உதறி தள்ளிவிட்டு இந்திய நாட்டு மக்களுடைய அந்த உணர்வு என்னவென்று புரிந்து கொள்ளாமல், பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் கொண்ட இந்த தேசத்தினுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்காமல், இன்றைக்கு நட்புறவு கொண்ட நாடுகளுக்கு மத்தியிலே நீங்கள் அவர்களை அப்படியே புறம் தள்ளி இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு நீங்கள் துணை போவது என்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை எதிர்காலத்தில் தரும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தொலைவுபட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு வெனிசுலா என்று சொல்லக்கூடிய ஒரு அதிபருடைய அந்த சிறைபிடிப்பு என்ன தவறு செஞ்சாரு? தன்னுடைய நாட்டில் இது என்னுடைய நாடு, என்னுடைய வளம், என்னுடைய உரிமை, என்னுடைய மக்கள் என்று போராடிய அன்று பேசியிருந்த ஒரு தலைவனை நாடுகளுக்கு மத்தியிலே ராணுவ வீரர்களை விட்டு பேசாமல் அவர்களை உளவு பார்த்து இரவோடு இரவாக அவர் அசம்பாவித குற்ற செயல்களிலே ஈடுபட்டார் என்று சொல்லி வீட்டில் இருந்த அந்த வெனிசுலா அதிபரையும் அவருடைய மனைவியையும் நீங்கள் கைது செய்து அழைத்து வந்தீர்களே, அது எவ்வளவு பெரிய துஷ்பிரயோகம் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அதை கொண்டு வந்த அமெரிக்காவிற்கு நீங்கள் கண்டனத்தை பதிவு செய்தீர்களா? அதே போல என்னுடைய சகோதரர்கள் குறிப்பிட்டார்கள், மரியாதைக்குரிய மாவீரன் சதாம் ஹுசேன் அவர்களுடைய அந்த கொலை. இன்றைக்கு சதாம் ஹுசேன் இறந்த பிறகு யோசித்து பார்க்கிறோம், சதாம் ஹுசேன் இடத்துல நீங்கள் அணு ஆயுதம் இருக்கிறது, அவன் மிகப்பெரிய தீவிரவாதி என்று சொன்னீர்கள். ஆனால் அவன் மிகப்பெரிய மக்கள் போராளி என்று அவனுடைய தூக்கிலிடப்பட்ட மரணத்திற்கு பிறகு வந்தது. அந்த போராளியை தூக்கிலிட்டது அமெரிக்கா, தூக்கிலிட்டது அது அயோக்கியத்தனம் என்று சொல்லி இன்றைக்கு உலக நாடுகள் கொண்டாடுகிறார்களே, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அதே மாதிரி லிபியாவினுடைய அதிபர் மரியாதைக்குரிய கடாஃபி அவர்களுடைய அந்த கொலை நிச்சயமாக எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இந்த தேசத்திலே இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வரிசையில் தான் இன்றைக்கு கமேனியினுடைய கொலையும் யாரெல்லாம் இன்றைக்கு நியாயப்படுத்துகிறார்களோ அந்த கொலை நிச்சயமாக படுகொலை என்று உலக நாடுகள் மத்தியிலே பேசப்படக்கூடிய தினம் மிக விரைவிலே வரும் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே குறிப்பாக உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், மரியாதைக்குரிய இந்திய தேசத்தினுடைய பிரதமர் ஆகிய மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய பலத்தை நாங்கள் பார்த்தோம். ஒரு மெயிலுக்கே நீங்க எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் உடைய தகவலுக்கே கச்சா எண்ணெயில இருந்து அமெரிக்கா தான் எங்க நாடு, குறிப்பா ஒரு கேவலமான விஷயம், இந்தியா எங்களுடைய தாய் நிலம், இன்றைக்கு இஸ்ரேல் எங்களுடைய தந்தை நிலம் என்ற ஒரு அறிக்கையை கொண்டு கொடுத்து இந்தியர்களுடைய ஒட்டுமொத்த அந்த மனசினுடைய இறையாண்மையை சுக்குநூறாக்கினீர்களே. உங்களுக்கு நாங்கள் கருணையோடு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நீங்க நம்பி இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் எல்லாம் உங்களை கையை விட்டுரும், நீங்க தயவு செஞ்சு நம்பி இருக்காதீங்க. இதே போல ஒரு வெனிசுலா அதிபருடைய அந்த கைது போல, சதாம் ஹுசேனை தூக்கிலிட்டது போல, கடாபி அவர்களை தூக்கிலிட்டது போல, உலக நாடுகள் மத்தியிலே அமெரிக்காவை நம்பி சென்றவர்கள், அமெரிக்காவிற்கு தலைகுடியாதவர்கள் எல்லாம் அமெரிக்கா எப்படிப்பட்ட ஒரு கைவிட்ட போக்கை செயல்படுத்தியதோ அதே போக்கு நாளை உங்களுக்கும் நடைபெற்று விடும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் எச்சரிக்கையோடு
கவலையோடு நாங்கள் கவலைப்படுகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல இந்த தருணத்துல சங்கிகளுக்கு சொல்றது என்ன என்று சொன்னால், உங்களோடு இருக்கக்கூடிய தோழமைகளுக்கு என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட தருணத்துல இந்த ஜனநாயக சக்திகள், இந்த மனிதநேயத்தின் மீது உண்மையான நட்பு கொண்ட இந்த தோழமை கட்சிகள் எல்லாம் போராடுகிறோம் அல்லவா, இதே போராட்டக்காரர்கள் தான் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் அப்படி ஏதேனும் அமெரிக்காவின் மூலமாக கைது செய்யப்பட்டாலோ கொல்ல செய்யப்பட்டாலோ குரல் கொடுக்கக்கூடிய முதல் குரல்வாரர்கள் நாங்கள் தான் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் இந்த நாட்டின் பிரதமரை நேசிக்கிறோம் என்ற அடிப்படையிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கொள்கை வேறுபாடு என்பது வேறு. உங்களுடைய கொள்கைக்கும் எங்களுடைய கொள்கைக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும். ஆனால் இந்த தேசத்தினுடைய பிரதமர் நீங்கள், இந்த தேசத்தினுடைய ஆட்சியாளர் நீங்கள், இந்த தேசத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய நலனிலே நாங்கள் நிச்சயமாக ஒட்டுமொத்தமானவர்களாக நாங்கள் நிச்சயமாக ஒரு நலன் விரும்புகின்றோம். அந்த அடிப்படையிலே இது போன்ற பிச்சைக்கார பயலுக்கும் நாடு இல்லாம வந்த நாதாரிகளுக்கும், அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக கட்ட பஞ்சாயத்துக்காரன் இங்க இருக்கான் பாருங்க ட்ரம்ப், இவனை மாதிரி அயோக்கியர்களெல்லாம் விட்டு உலக புரட்சியாளர்களை கொண்ட சீனாவினுடைய தலைவர்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களை தேர்ந்தெடுங்கள். அதே போல உலக நாடுகளுடைய மலர்ச்சியாளர்களை கொண்ட எல்லா நாட்டினுடைய மற்ற நபர்களை தேர்ந்தெடுங்கள். ஜனநாயகத்தின் மீதும் மனித தேயத்தின் மீதும் மனித உணர்வாளர்கள் மீதும் யாரெல்லாம் அன்பு கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, அரவணைச்சு கொண்டு வாங்க. இந்திய நாட்டினுடைய மக்கள் உங்களை கொண்டாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒருபோதும் இது போன்ற செயல்களிலே இனிமேல் நீங்கள் செயல்படவிடக் கூடாது. நிச்சயமாக உங்கள் கரத்திலிருந்து நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் இந்த மரியாதைக்குரிய அயத்துல்லா காமினியினுடைய இந்த இறப்பிற்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும். அவர்களுடைய நட்புறவு நாடாக எந்த நாடெல்லாம் இருக்கிறதோ அந்த நாடுகளுக்கு நாம் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நம் மீது துரும்பு விடும் பொழுது நாம் போராடவிட்டால் நாளை நம் மீது இடுப்பு விடும் பொழுது நாம் எந்திரிக்க முடியாத நிலைமைக்கு போய் விடுவிடுவோம். இந்த கூட்டத்தின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் எங்களுடைய இந்த வாய்வழி செய்திகளை செவிவழியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை தோழர்களுக்கும் வியாபார பெருங்குடிகளுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், உலக நாட்டினுடைய தலைவர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு நாங்கள் குரல் கொடுக்கிறோமே தவிர இந்திய நாட்டினுடைய ஒருபோதும் இந்த அரசுக்கும் இந்த தேசத்திற்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, விரோதமானவர்கள் அல்ல. எங்களுடைய உரிமை போராடுவது, எங்களுடைய உரிமை குரல் கொடுப்பது, அந்த உரிமை இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது என்பதற்காகத்தான் நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழர்களுக்காக குரல் கொடுத்த, இந்தியர்களுக்காக குரல் கொடுத்த, உலக நாடுகள் எல்லாவற்றின் மக்களுக்காக குரல் கொடுத்த உலகத் தலைவருடைய காமினியினுடைய புகழ் ஓங்க வேண்டும். இது போன்ற மதச்சார்பற்ற சக்திகளுடைய அந்த ஒட்டுமொத்தமான போராட்டம் வெல்ல வேண்டும். தமிழகத்திலிருந்து குரல் கொடுக்கிறோம். தமிழர்களே நாங்கள் இருக்கிறோம். ஈரானிய தோழர்களே நீங்கள் ஒருபோதும் தளராதீர்கள். தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். நன்றி. அருமை அருமை வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக கோஷம் எழுப்பிவிட்டு நாம் அனைவரும் கலந்து செல்வோம். இப்பொழுது கோஷம் எழுப்புவார் நமது சரி. கண்டிக்கின்றோம் 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 அமெரிக்காவின் பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் 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 இஸ்ரேலின் பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஈரான் அதிபர் காமெனியை படுகொலை செய்த அமெரிக்காவை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஐநாவே ஐநாவே கையாளாத ஐநாவே தேவையா தேவையா இனியும் நீ தேவையா? வெட்கக்கேடு வெட்கக்கேடு மானக்கேடு மானக்கேடு. ஐநா சபையா அயோக்கிய சபையா? ஈரான் மக்களே ஈரான் மக்களே கலங்காதீர்கள் கலங்காதீர்கள். கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் இறைவனின் உதவி கிடைக்கட்டும். நாங்கள் உள்ளோம் நாங்கள் உள்ளோம் உங்களுக்காக நாங்கள் உள்ளோம். இந்திய மக்கள் நாங்கள் உள்ளோம். தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் உள்ளோம். நன்றி. அன்பிற்கினிய சகோதரர்களே,
ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்க மத்தியில சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சங்கிகளினுடைய கூட்டம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்கேயோ ஈரான்ல நடக்கக்கூடிய போருக்காக இங்க நீங்க குரல் கொடுத்துட்டு இருக்கீங்களே, முஸ்லிம்கள் நாடு என்பதனால நீங்க குரல் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வந்தது. இறைவனுடைய நாட்டத்தால போர் சுமூகமாக முடிந்தது. போர் நடந்த அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரவநல்லூர்ல இந்திய ராணுவத்திற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள் கூட்டம் கூட இது வரைக்கும் இந்த இந்திய ராணுவத்திற்காக குரல் கொடுத்து இந்திய ராணுவ வீரர்களுக்காக அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக வீரவநல்லூர்ல அந்த ராணுவத்தினருக்காக குரல் கொடுத்த ஒரு கூட்டம் தான் மனிதநேய ஜனநாயக கட்சி. அன்புக்குரிய தோழர்களே, இந்தியா பாகிஸ்தான் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டிற்காகத்தான் குரலாக நிற்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அனைத்து கட்சி நிர்வாகிகளே, அனைத்து கட்சி பொறுப்பாளர்களே, அனைத்து கட்சி தொண்டர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அருளும் ஆசையும் பெற்று நலமோடு வாழ பிரார்த்திக்கிறோம். மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக எங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு செய்த காவல்துறை, உளவுத்துறை, அனைத்து துறைகளுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்து